ராகவேந்திர சுவாமிகள் துறவறம் மேற்கொள்ளுதல். சிந்தனை உய்யப்பட்டவராய் பரிமளாச்சாரியார் தம் வீடு வந்து சேர்ந்தார். குருதேவரின் உபதேச மொழிகளும் வேண்டுதல்களும் ஆணையும் அவர் செவிகளில் ரீங்காரமாக கேட்டுக்கொண்டே இருந்தனர். கணவரின் குழம்பிய முகத்தை பார்த்த சரஸ்வதி அம்மையார் வேதனை அடைந்தார். வருத்தத்திற்கு காரணம் என்ன என்று கேட்டார். பரிமளாச்சாரியார் எதுவுமே கூறவில்லை. அப்படியே படுக்கைக்கு சென்றார். பரிமளாச்சாரியார் தம் அருகே படுத்து உறங்கிக் கொண்டிருக்கும் மகன் லட்சுமி நாராயணனை பார்த்ததும் சோகம் பொங்கி எழுந்தது. வெளிவர முயன்ற கண்ணீரை அடக்கிக் கொண்டு பையனை முத்தமிட்டு படுத்து கொண்டார். சரஸ்வதியும் உணவு உண்ணவில்லை. எல்லாவற்றையும் எடுத்து வைத்துவிட்டு கணவரின் காலடியில் வந்து அமர்ந்தார். தூக்கம் வராமல் கண்களை மூடியபடி கிடக்கும் கணவரின் மனநிலைமையை அவர் ஊகித்தார். எனினும் கேள்விகள் கேட்டு அவருக்கு தொந்தரவு தரவில்லை. படுத்து உறங்க முயன்றார். அவருக்கு மட்டும் தூக்கம் வருமா என்ன? நள்ளிரவு கடந்த பின்னர் விடிய வெகுநேரம் இருக்கும்போது பரிமளாச்சாரியார் தம்மை யாரோ அழைப்பது போல உணர்ந்தார். அது விழிப்பா உறக்கமா என்று கூற முடியாத நிலை. எங்கும் தன்னொளி பறந்திருந்து வெள்ளை பளிங்கு போன்ற நிறத்தில் ஆடையும் அணிகளும் அணிந்து அறிவொளி முகத்தில் துலங்க ஒரு பெண் தெய்வம் தோன்றியது. எல்லா கலைகளுக்கும் தாயாகிய கலைமகளே என்று பரமாச்சாரியார் கண்டுணர்ந்தார். அம்மையே என்று அழைத்து வணங்கினார். மகனே, விழித்துக்கொள். தக்க நேரம் வந்துவிட்டது. நீ எனக்கு கலைத்தொண்டு புரிய வேண்டும். எண்ணற்ற இலக்கியங்களையும் ஞான நூல்களையும் எழுத வேண்டும். மக்களுக்கு அறிவொளி ஊட்டி நல்வழிப்படுத்த வேண்டும். அவற்றிற்காகவே உன் குருநாதர் துறவறம் மேற்கொள்ள சொல்கிறார். ஆகவே உன் பிறவி பயன் கடமையை கை நழுவ விடாதே. மகனையும் மனைவியும் நீ காப்பாற்றுவதாக கற்பனை செய்யாதே. எல்லாம் அவரவர் விதிப்படி நடக்கும். இவ்வாறு கூறிய அன்னை கலைமகள் அவர் தலையை தொட்டுவிட்டு ஆசீர்வதித்தார். அவர் காலடியில் மனைவி சரஸ்வதியும் அருகே மகன் லட்சுமி நாராயணனும் உறங்கிக் கொண்டிருந்தனர். சிறுவனின் முகத்தில் ஏதோ சிரிப்பு. என்ன கனவு கண்டானோ? அப்போது அவர் மனைவி ஏதோ கனவு கொண்டு பயந்த நிலையில் விழித்து கொண்டார். எழுந்து உட்கார்ந்திருக்கும் தன் கணவரைக் கண்டு தாமும் எழுந்து கணவனின் பாதங்களை தொட்டு வணங்கினார். அப்போது பரிமளாச்சாரியார் உள்ளம் பற்றற்ற நிலையில் இருந்தது. அவர் அன்புடன் தன் மனைவியை அணைத்து ஆதரவுடன் நிம்மதியாய் படுத்துறங்கு என்று கூறினார். முன்னிரவில் தன் கணவரிடம் இருந்து சோகம் இப்போது இல்லாதது கண்டு சரஸ்வதி மகிழ்ச்சியுற்றார். மறுநாள் வழக்கத்தை விட அதிகாலையிலேயே பரிமளாச்சாரியார் எழுந்தார். காலை கடன்களை முடித்துவிட்டு பூஜைகளை செய்தார். மடத்தில் குரு தயாராக காத்திருந்தார். தம் சிஷ்யரை அவர் வரவேற்றார். பரிமளாச்சாரியார் நெடுஞ்சான்கிடையே குருவின் பாதங்களில் விழுந்து வணங்கினார். ஏற்றுக்கொள்ளுங்கள் சுவாமி என்று ஆனந்த கண்ணையுடன் கூறினார். உத்தரவு கிடைத்து விட்டதல்லவா என்று புன்னகை தல கேட்டார் ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர். நடந்ததை கூறி தாம் தெளிவு பெற்று விட்டதை சொன்னார் பரிமளாச்சாரியார். பின்பு சுவாமி, ஏதோ ஒரு வேண்டுகோள். ஆசைகளையும் உலக பற்றுகளையும் துறப்பதற்கு முன் இறுதியாக ஒரு கடமையை நிறைவேற்ற விரும்புகிறேன். லட்சுமி நாராயணனுக்கு பூநூல் அணிவித்து பிரம்மோபதேசம் செய்து தந்தை என்னும் கடமையை செய்து முடித்துவிட்டு வருகிறேன் என்று கேட்டுக்கொண்டார். ஸ்ரீ சுசீந்திர தீர்த்தர் அதற்கு மறுக்கவில்லை. புன்னகை புரிந்தபடியே ஒப்புக்கொண்டார். அடுத்து மங்கள நன்னாளில் லட்சுமி நாராயணனுக்கு பிரம்மோபதேசம் நடைபெற்றது. அப்படி பிரம்மோபதேசம் செய்யும் போது தந்தை தம் மகனின் கையை பிடித்து தேவர்களிடம் அடைக்கலமாக ஒப்புவிக்கும் ஒரு மந்திரம் சொல்ல வேண்டிய சடங்கு ஒன்று உண்டு. அதை வெறும் சடங்காக செய்யாமல் பரிமளாச்சாரியார் முழு நம்பிக்கையுடன் செய்தார். லட்சுமி நாராயணன் இனி என் மகன் அல்ல. இவனை சோமதேவனே, மற்றுமுள்ள தேவதைகளை உங்களிடம் ஒப்படைத்து விடுகிறேன். இனி இவனுக்கு அனைத்தும் நீங்களே என்று உண்மையாகவே ஜபித்து ஒப்படைத்துவிட்டு தம் கடமையை முடித்து கொண்டார். மேற்கொண்டு நடக்க வேண்டியவற்றில் சுசீந்திரர் மிகவும் கவனம் எடுத்துக்கொண்டார். அவர் பரிமளாச்சாரியார் துறவியாகும் சடங்கை கும்பகோணத்தில் வைத்துக்கொண்டு விருப்பமில்லை. அவர் முக்கியமான மடத்து நிர்வாகிகளுடன் பரிவாரங்களுடன் தஞ்சாவூருக்கு புறப்பட்டார். அவசரமாக நடைபெறும் இந்த நடவடிக்கைகளைக் கண்டு பரிமளாச்சாரியாரின் நிலை துணைவரான சரஸ்வதி தேவியார் எதுவும் புரியாமல் குழம்பி தவித்தார். மடத்தினர் அவருக்கு எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டனர். ஆனால் அவர் உண்மனம் தமக்கு நேரவிருக்கும் இழப்பை ஒருவாறு உணரத் தொடங்கியது. தம் தலைநகரான தஞ்சைக்கு தம் ராஜகுருவான சுசீந்திரர் எழுந்திருக்கிறார் என்று செய்தியை அறிந்த தஞ்சை மன்னராகிய ரகுநாத பூபாணர் ஆனந்தமடைந்தார். அவர் தம் மந்திரியின் பிரதானிகளுடன் குடிமக்களுடன் மேளதாளங்கள் முழங்க எதிர்கொண்டு சென்று பூரண குடும்பங்களுடன் வணங்கி வரவேற்றார். அவரை பயபக்தியுடன் அழைத்து வந்து தம் அரண்மனையை எழுந்துறச் செய்தார். அவருக்கு வேண்டிய ஏற்பாடுகள் எல்லாம் செய்து உபசரித்தார். பின் அவரை வணங்கி குருவின் வருகைக்கு என்ன காரணம் என்று பணிவுடன் கேட்டார். சுசீந்தர் தமக்கு அருகில் உள்ள இளமையும் ஞான ஒளியும் பொங்கும் பரிமளாச்சாரியாரை காட்டி, எனக்கு வயதாகிவிட்டது. மடத்தின் பொறுப்பை இனி இவரிடம் ஒப்படைக்கப் போகிறேன் என்று கூறினார். அதை கேட்ட மன்னர் அளவற்ற மகிழ்ச்சி கொண்டார். கிடைத்திற்கரிய பேறு இது என்று கூறி குறளின் ஆணையை சிறை மேற்கொண்டார். மன்னரின் உத்தரவுகள் பிறந்தன. நகரம் விழாக்கோலம் பூண்டது. நகரின் பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டன. பட்டாபிஷேக நாள் எந்நாள் என்று 3 நாள்களுக்கு முன்னதாகவே அறிவிக்கப்பட்டது. பட்டாபிஷேகம் இந்த செய்தி பக்கத்து ஊர்களிலும் பட்டி தொட்டிகளிலும் பரவியது.
கிபி 1622 துன்மதி ஆண்டு பங்குனி திங்கள் சுக்லபட்சம் கூடிய நன்னாளே பட்டாபிஷேக நாளாக தேர்ந்தெடுக்கப்பட்டது. திம்மண்ண பட்டரின் புதல்வராக பிறந்து வேங்கடநாதன் என்ற பெயர் பெற்று பின்பு வெங்கட பட்டராகி குருதேவரால் பரிமளாச்சாரியார் என்னும் பட்டமளிக்கப்பட்டு அவர் காவி அணிந்து துளசி மாலை சூடி துறவி கோலம் பூண்டு தம் குருவிடம் பிரணவ மந்திரோபதேசம் பெற்றார். பரிமளாச்சாரியார் தம் மனைவியையும் மகனையும் உலகத்தலையும் பற்றினியும் ஆசைகளையும் துறந்தார். குருபீடம் என்னும் பொறுப்பை ஏற்றார். மன்னரும் மக்களும் ஜப கோஷமிட்டனர். பக்தியுடன் பரவசமும் பெருக்கெடுத்தன. பிரணவ மந்திரோபதேசம் முடிந்தது. குரு ஆசீர்வாதம் செய்தார். இனி இந்த பீடத்திற்கு இவரே அதிபதி. வேதாந்த சாம்ராஜ்யத்திற்கு இனி இவரே பெருமன்னர். இவர் உலக மக்களின் குருவாக திகழ்ந்து அவர்களுக்கு வழிபாட்டி சகல நன்மைகளையும் நல்கி கீர்த்தி அடைவார் என்று வாழ்த்தினார். இவருக்கு ஸ்ரீ ஆனந்த தீர்த்தராகிய மத்வாச்சாரியார் முதற்கொண்டு பரம்பரையாக வந்த அனைவரும் அவரை வாழ்த்தினர்.